ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கியூட் ஆரி. நாங்கள் ஃப்ரேமில் நாடா சுற்றுறது அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி ஆரி ஒர்க்குக்கு 18 இன்ச்சு ஃப்ரேம் தான் நாங்கள் வேண்டுவோம். இந்த ஃப்ரேமில் 2 ரிங் இருக்கும். இன்னர் ரிங் உண்டு, அவுட்டர் ரிங் உண்டு. ரெண்டும் செப்ரேட்டாக கழட்டி எடுக்கலாம். இது வூட்டால் செய்திருக்கு. நீட்டாக ஃபினிஷ் பண்ணாத ஃப்ரேமில் சின்ன சின்ன மரத்துண்டுகள் மாதிரி இருக்கும். அது க்ளோத்தை டேமேஜ் பண்ணும். அதனால் கொஞ்சம் பார்த்து வேண்டுங்க. இன்னர் ரிங்குக்கும் அவுட்டர் ரிங்குக்கும் இடையில் இடைவெளி இல்லாத மாதிரியும் பார்த்து வேண்டுங்க. ஆரி ஃப்ரேம் சுற்றுற நாடாண்டு கேட்டுன்னா தருவினம் அது இப்படி இருக்கும். நல்ல மெல்லிசாவும் 1 இன்ச் வித்தும் இருக்கும். ஃப்ரேமில் இருக்கிற ஸ்க்ரூவை மெல்லமாக லூஸ் பண்ணினா 2 இன்னர் ரிங்கையும் அவுட்டர் ரிங்கையும் செப்ரேட்டாக எடுக்கலாம். இன்னர் ரிங் ஃபுல் ரவுண்டாக இருக்கும். அவுட்டர் ரிங்கில் ஸ்க்ரூ இருக்கும். அதில் நாங்கள் நாடா சுற்றுறது இல்லை. இன்னர் ரிங் எடுத்துக்கொள்ளுங்க. அதன் உள்பகுதியில் ஃபெப்ரிக் க்ளூ கொஞ்சமாக பூசுங்க. இந்த நாடாவை கொஞ்சம் சரிவாக மெதுவாக உள்பக்கமாக ஒட்டுங்க. ஒட்டின இடத்த டைட்டாக பிடிச்சிக்கொண்டு அடுத்த சுற்ற நல்லா டைட்டாக பிடிச்சிக்கொண்டு அப்படியே சுற்றி எடுங்க. நாடாட விளிம்பு 2 விளிம்பும் டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. சுற்றி கொண்டு வர ஒரு விளிம்பை மட்டும் இழுத்து பிடிச்சி சுற்றிடுவேன். அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரே அளவு சரிவாக முதல் சுற்றின நாடாண்ட விளிம்போடையே நல்லா ஃபிட்டாக சுற்றி கொண்டு வந்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிக்க நீட்டாக வரும். நீட்டாக உங்களுக்கு சுத்தவும் ஈஸியாக இருக்கும். நாடாவை ரோடில் இருந்து கூட எடுத்துட்டிங்கன்னாலும் உங்களுக்கு ஃப்ரேமை சுற்றி எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு டேப்புக்கு மேலே இன்னொரு டேப் வரக்கூடாது. 2 டேப்புக்கும் இடையில் ஃப்ரேமும் தெரியாமல் நீட்டாக ஃபினிஷ் பண்ணுங்க. லாஸ்ட்டாக வர டேப்பை நல்லா ஃபிட்டாக எடுத்து முதல் நீங்கள் ஸ்டார்ட்டில் ஃபெப்ரிக் க்ளூ பூசின இடத்துக்கு மேலேயே கொஞ்சமாக க்ளூ பூசி டேப் ஒட்டி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துண்டை வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இது ரிங் உள் பக்கமாக தான் பூசணும். முதல் ஒட்டின நாடாக்கு மேலேயே ஒட்டுப்படும். நீங்கள் ரிங்குக்கு வெளிப்பக்கமாக ஒரு நாடாக்கு மேலே ஒரு நாடாவாக ஒட்டினாலோ அல்லது நாடாக்கு மேலே ஒரு நாடாவாக நீங்கள் சுற்றி இருந்தாலோ க்ளோத்தை போட்டு அதை ஃபிட் பண்ணும்போது அந்த இடத்துல ஃபிட் ஆகாது, லூஸாக தான் இருக்கும். இப்போ எங்களுக்கு அங்கே ஆரி ஒர்க் போடும்போது கஷ்டமாகும். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நாடாவை வெட்டி விடுங்கோ. நீங்கள் வெட்டி ஃபினிஷ் பண்ணினா இப்படி வரும். இப்படி ஃப்ரேமுண்ட வூட் தெரியாமல் நாடாக்கு மேலே நாடா ஏறாமல் சுற்றுங்கோ. இன்னர் ரிங்கும் அவுட்டர் ரிங்கும் இப்படி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு இன்னர் ரிங் எது அவுட்டர் ரிங் எதுன்ட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ எப்படி ஃப்ரேமில் க்ளோத் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். இன்னர் ரிங்கை எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து மேசையிலையோ அல்லது நிலத்துலையோ வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஆரி ஒர்க் செய்ய வேண்டிய க்ளோத்தை போடுங்க. க்ளோத்தோட நல்ல பக்கம் மேல் நோக்கி இருக்கணும். க்ளோத்தோட மேல் பக்கமாக அவுட்டர் ரிங்கை போட்டு மெதுவாக ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா இன்னர் ரிங்கோட சேர்ந்துடும். அதுக்கு பிறகு ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து ஃப்ரேமில் இருக்கிற க்ளோத்தை கொஞ்சம் டைட் பண்ணணும். இப்படி மெதுவாக டைட் பண்ணினீங்கன்னா ஃபுல்லாக நீட்டாக டைட்டாகி வரும். இதை நீங்கள் டைட் பண்ணிவிட்டு விரலால் மெதுவாக அமர்த்தி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிட்டாக இருக்கும். இந்த ஃப்ரேமை எப்படி ஸ்டாண்டில் வைக்கிறேன்னு பார்ப்போம். ஸ்டாண்டு ஸ்க்ரூவுக்கு நேராகவே இந்த ஸ்க்ரூ வர மாதிரி வைக்குங்க. நீங்கள் டிசைன் போட்டு ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி ஸ்க்ரூவை வச்சுக்கொள்ளுங்க. ஃப்ரேமை விட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற க்ளாத் நிலத்தில் தேய்கிறதால எங்களுக்கு டஸ்ட்டுகள் படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த க்ளோத்தை மெதுவாக மடித்து ஸ்டாண்டுண்ட காலில் சின்னதாக கிளிப் பண்ணி விடுங்க. இப்போ ஆரி ஒர்க் பண்ணாத க்ளோத்துண்டா அப்படி மடித்து பின் பண்ணி விடலாம். இப்போ நீங்கள் ஆரி ஒர்க் ஒரு ஸ்லீவ் முடிச்சிட்டிங்க, இன்னொரு ஸ்லீவ் போட போகிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா க்ளோத்தை வெட்ட இயலாது. அதனால் நீங்கள் அந்த ஆரி ஒர்க் பண்ணின க்ளோத்தை மெதுவாக இப்படி மடித்து பின் பண்ணி கொள்ளுங்க. பின் பண்ணாமல் விட்டிங்கன்னா டஸ்ட் கூட படியும், க்ளோத்துன்ற அளவு கூடுதலாக இருக்கிறதால. அதனால் பின் பண்ணி கொள்ளுங்க. இப்படி பின் பண்ணுறதால உங்களுக்கும் ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், உங்களோட பொண்ணான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.